எனக்கு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன். அது ஏதோ ஒரு ஊரில், அதுலேருந்து இன்னொரு ஆப்போசிட் ஊர், கும்பகோணத்தும் கோபுரத்துக்கு இது கோடியக்கரைக்கு என்னடா தொடர்புங்கிற மாரி, கோடியக்கரையில் ஒரு பொண்ணோட ஜாதகம் என்ன பண்ணுறாங்க, நான் ஜாதகம் பார்க்கல. அண்ணா வந்து உதாரணம் ஒரு நண்பரை பார்க்க போயிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போனோன்னு ஜோசியர்னோன்னு என்ன பண்ணுறீங்க, இந்த பொண்ணுக்கு எப்பப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்குறீங்க. யார் உங்கள் வீட்டில் யாரும் கேட்கல, நீங்கள் யாருன்னு தெரியாத அந்த பொண்ணுக்கு நீங்கள் எதோ கேட்குறீங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வீட்டில் கஷ்டப்படுறாங்களே, என்னடா அது, நேற்று அந்த ஜாதகம் பார்த்தேன், அந்த ஜாதகம் அப்படியே இந்த ஜாதகம் உரிச்சு வந்திருக்கு, அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் சேராமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எப்படி பாருங்கள், நான் எங்கே கும்பகோணத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறேன், பையனை எங்கே பார்க்குறேன், கொடியக்கரையில் பார்க்குறேன், சம்மந்தமே இல்லை. இதுக்கும் அது யாராவது வேறு பொண்ணு. ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு வீட்டுக்கு பத்திரிக்கை தாம்பாளம் தட்டு, பத்திரிக்கை ட்ரெஸ்ஸோட பழங்கனியோட தாம்பாளத்தோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க. நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அப்போ ஜாதகம் பார்த்துட்டு இது மாதிரி பத்திரிக்கை உட்காந்து பார்க்குறாங்க. நான் எந்த பையன் பேர் பார்த்தனோ, எந்த பொண்ணு பேர் பார்த்தனோ, 2 பேருக்கும் பொருத்தம் கட்டி, எப்படி பொருத்தம் பார்த்து கட்டி பேப்பர் அந்த பத்திரிக்கை எடுத்து படித்த உடனே எனக்கு அந்த பேரை சொல்லிட முடியாதுங்கிறது கஷ்டமாக இருக்குது எனக்கு. அந்த பொண்ணு அந்த பையன் பேர் வந்தோடனே டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். இப்போ ஏன்னா ஜாதகம் கொடுத்தவருக்கு அந்த பொண்ணு, ஏன்னா அவங்க அப்பா அம்மா பேரெல்லாம் பார்க்கல. இல்லை உடனே என்ன ஜாதகம் வாங்கி பார்த்தா ஒரு விஷயம் சொன்னோம், அவ்வளோதான். இந்த பொண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணுறாங்களா, பேசி முடிச்சுறாங்களா? ஆமாம் சார், அந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் சார், இந்த பொண்ணுக்கு அந்த பையன் தான். அடாடா, எனக்கு என்னடா அப்படி சேர்த்துருக்கீங்களே நினச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் நடந்துச்சு. கரெக்டாக ஒரே வருஷம் அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டார். சார் பிறந்த ஜாதத்துக்கு 10 பொருத்தம் ஆகவே ஆகாது. என்ன அப்படியே ஆகாதுன்னு பண்ண முடியும். பிறந்த ஜாதகத்தை பார்க்காதீங்க, இன்றைக்குள்ள ஜாதகத்துக்கு இன்றைக்குள்ள நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பாருங்கள், அவ்வளோதான் விஷயமே தவிர உடனே வந்து இந்த பொருத்தம், ஏன்னா திருமண பொருத்தம்னும், ஏன்னா இது ஒரு 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 பணமாக இருக்குது, ஒரு பொருளாக இருக்குது, தூக்கி அறிஞ்ச ஒரு நாற்காலி நல்லா இல்லைங்க, ஒரு பேனா நல்லா இல்லைங்க, ஒரு செல்ஃபோன் நல்லா இல்லைங்க, ஒரு இடம் மாற்றி விடலாங்க, ஒரு வீடை மாற்றி விடலாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது இல்லை. ஆனால் இவங்க எங்கே வாழ்க்கை, இவங்க எதில் முடிவு முழுமையாக எடுக்கணுமோ அங்கே முடிவு எடுக்காமல், ஏன்னா இது 10 வருஷத்து பலன் பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, பொதுவாக அந்த பொண்ணுக்கு வந்து சார் இந்த பையனுக்கு வந்து சார் மீன லக்கணம் சார், 7ஆம் அதிபதி புதன் வந்து லக்கணத்தில் நீசமாக இருக்குது சார், அதோட்டு பிள்ளையா நல்லாவே இருக்க மாட்டா, கல்யாணம் இருக்க சூப்பராக இருக்கிறாங்களே.